திராவிடம் 2.0 2026 வருமா வராதா அப்படிங்கிற கேள்விக்கு ஏகப்பட்ட விமர்சனங்களை அதிமுக பிற கட்சிகள் வச்சுட்டு வராங்க. அடுத்ததா வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் மத்திய அரசாங்கம் கொடுத்தது தான். மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த சென்சஸ் கிட்டத்தட்ட ஒரு 90 வருடங்களுக்கு பிறகு சாதிய ரீதியிலான சென்சஸ் எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல கட்சிகள் மத்திய அரசாங்கத்திடம் கேட்டதாகவும் அதன் அடிப்படையில் தான் சாதி அடிப்படையிலான சென்சஸ் எடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியானதிலிருந்து இது யாருக்கான வெற்றி அப்படிங்கிற ஒரு கேள்வியை உருவாக்கியிருக்கு. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி மத்திய பகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் இதற்கு வெற்றியானவர், அவருடைய முயற்சியால தான் பிஜேபி இப்போ இந்த சென்சஸ்க்கு ரெடி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில கட்சிகள் இல்ல அவர்லாம் காரணம் கிடையாது, நாங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபியை சார்ந்தவங்க இது மோடி அவர்கள் எடுத்ததுப்பா, மோடி கேபினெட் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதற்கு பாமக காரணம் அப்படின்னு சொல்றாங்க, அதிமுக காரணம் அப்படின்னு சொல்றாங்க, திமுக காரணம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு இதுல? தமிழ்நாட்டு அரசியல் எப்படி விளையாட போகிறது? இவ்வளோ நாள் தமிழ்நாட்டு அரசியல் இந்த ஒரு குரல் இருந்துச்சு, அதை பத்தி ஏன் யாரும் டிஸ்கஸ் பண்ணல? விஜய் அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை என்ன? ரொம்ப நாளா சீமான் அவர்கள் சைலண்ட் மோட்ல இருக்காரு, பாஜக தமிழ்நாட்டில் இருக்குதா என்ன? இப்படிங்கிற பல கேள்விகளை தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். முதலாவதா நம்ம பார்க்க வேண்டியது சாதிய ரீதியிலான சென்சஸ் அப்படிங்கிறது தான். ஸோ பேர், முகவரி, உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க இப்படின்னு கேட்டுட்டு இருந்த இந்த இடத்துல உங்களுடைய ஜாதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்க போறாங்க. இது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இந்த கேள்விக்கு சரியான உதாரணத்தை பார்க்கணும்னா நான் முதலே சொல்லியிருக்கேன், 10 பேர் இருக்காங்க ஒரு வீட்டில், ஒரு ரூம்லன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேருக்கு டாய்லெட் கட்டணும், 2 டாய்லெட் போதுமே விக்கி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்குது. இந்த 10 பேரில் 8 பேர் ஆண்கள், 2 பேர் பெண்கள். இவங்க 2 பேருக்குமே சரிசமமாக 2 டாய்லெட் அப்படிங்கிறது கட்ட முடியுமா? 8 ஆண்களுக்கு ஒரு டாய்லெட், 2 பெண்களுக்கு ஒரு டாய்லெட் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு சிக்கல் வருது இல்லை? ஸோ 2 பேருக்கு ஒரு டாய்லெட் வச்சு இல்லாட்டி 3 பேருக்கு ஒரு டாய்லெட் வச்சு 3 டாய்லெட் கட்டினாலும் இந்த இடத்துல ஆண்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு டாய்லெட் கட்ட வேண்டியதாக இருக்கும். அப்படின்னா நமக்கு அங்கே கணக்கு தெரியணும், எந்த ஜெண்டர் கூடுதலாக இருக்காங்க, எந்த ஜெண்டர் குறைவாக இருக்காங்க. கூடுதலான ஜெண்டருக்கு கூடுதலான அந்த டாய்லெட் அப்படிங்கிறத நம்ம அங்கே அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இதே மாதிரி தான் மனிதர்களும். இந்த மனிதர்களில் அரசாங்கம் ஏகப்பட்ட ரூபா, சொல்லப்போனால் நம்முடைய ஜிடிபியில் நாம் இந்த வெல்ஃபேருக்காக மட்டுமே நிறைய பணத்தை செலவழிச்சிட்டு இருக்கோம். ஆதி திராவிடர்களுக்காக இருக்கட்டும், ஓபிசிக்காக இருக்கட்டும், எஸ்சி எஸ்டிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட நிறைய ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. சிறுபான்மையினருக்காக இருக்கட்டும், இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் சரியான நபர்களுக்கு தான் போகுதா இல்லையா அப்படிங்கிறத அரசாங்கத்தால் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் அதற்கு ஒரு பெரும் சிஸ்டம் அப்படிங்கிறது இல்லை. குறிப்பாக இந்த கேஸ்ட் பேஸ்டான வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது சரியாக தான் போகுதா? சரியாக போகுதுன்னா இப்போ நான் சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏ அப்படிங்கிற ஒரு கேஸ்ட் இருக்குது, பி அப்படிங்கிற ஒரு கேஸ்ட் இருக்குது. ஏ கேஸ்ட்டில் 1000 பேர் இருக்காங்க, பி கேஸ்ட்டில் 10 பேர் தான் இருக்காங்க. ஆனால் 2 கேஸ்ட்டுக்கும் சேர்த்து அரசாங்கம் 1000 ரூபாய் தான் ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏ அப்படிங்கிற கேஸ்ட்டுக்கும் 1000 ரூபாய், பி அப்படிங்கிற கேஸ்ட்டுக்கும் 1000 ரூபாய் ஒதுக்கிட்டாங்கன்னா இங்கே என்ன நடக்கும்? இங்கே பி அப்படிங்கிற கேஸ்ட் மறுபடியும் வஞ்சிக்கப்படும். அப்போ இப்படி ஒரு வெல்ஃபேர் இங்கே கொண்டு வந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. ஸோ சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் அந்த வெல்ஃபேர் அப்படிங்கிறது அங்கே போகணும் அப்படிங்கிறது எல்லோருடைய கோரிக்கை. அது இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் இப்போ கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் சரியாக போகணும், அவ்வளோதான். இல்லை ஸ்கீம்ஸ் இல்லைன்னா புதுசாக ஸ்கீம்ஸை உருவாக்க வைக்கணும். அது என்ன விக்கி அப்படி சொல்கிற? நான் சொன்ன மாதிரி தான், பி அப்படிங்கிற அந்த கேஸ்ட்டில் 2 பேர் தான் இருக்காங்க, ஏ அப்படிங்கிற அந்த கேஸ்ட்டில் 10 பேர் இருக்காங்க. அப்போ ஏ அப்படிங்கிற கேஸ்ட்டுக்கு மறுபடியும் ஸ்கீமை உருவாக்கணுமா, இல்லை பி அப்படிங்கிற கேஸ்ட்டுக்கு மறுபடியும் ஒரு ஸ்கீமை உருவாக்கணுமா? ஏன்னா இங்கே முன்னாடி வர வேண்டிய 10 பேர் வெயிட்டில் இருக்கும்போது ஆல்ரெடி முன்னாடி வந்த 8 பேர் இந்த பி கேஸ்ட்லேருந்து போயிட்டாங்க, இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ மீண்டும் யாரை முன்னிலைப்படுத்தணும், யாரை முன்னேற்றி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு கேட்டால் இந்த ஏ அப்படிங்கிற அந்த கேஸ்டை சார்ந்தவங்க தான். அப்போ இங்கே புதிய வெல்ஃபேர் திட்டங்கள் அப்படிங்கிறத கொண்டு வரணும். இது எல்லாத்துக்கும் தான் இங்கே என்ன வேணும்? கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது வேணும். சரி, இந்த கேஸ்ட் சென்சஸை ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்காமல் இருந்தாங்க? பல மாநிலங்களில் கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுக்கான அந்த எல்லா திட்டங்களும் இருக்குது, அவங்களுக்கான அனுமதியும் இருக்குது. தமிழ்நாடு எடுக்காமல் இருந்ததற்கான காரணம், இந்த கேஸ்டை சார்ந்தவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த கேஸ்டை சார்ந்தவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க. இது ஒரு கேஸ்ட் பொலிட்டிக்ஸ் கிடையாதுங்க. இது மக்களுக்கு தேவையான நன்மை. இந்த கேஸ்ட் பேஸ்டான நிறைய வெல்ஃபேர்லாம் இருக்குல்ல, அது சரியாக போகுதா இல்லையாங்கிறதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கும்
இந்த கேஸ்டை சார்ந்தவங்க இங்கே கூடுதலாக இருக்காங்க, குறைவாக இருக்காங்க, இப்படிங்கிற எல்லாத்துக்கும் இந்த ஒரு சர்வே அப்படிங்கிறது இல்லாட்டி இந்த சென்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான். ஸோ தமிழ்நாட்டில் இதற்குன்னு ஒரு பயம் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த பயத்துக்கு காரணம் ஓட்டுக்கள். அந்த ஓட்டுக்கள் சிதறுவதற்கான வாய்ப்புகள், குறிப்பாக தலைவர்களை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது தான். எல்லாருமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இப்போ ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலும், சாதியை நம்ம ஒழிச்சிட்டோம், இது பெரியார் அவர்களுடைய மண் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் முழுவதுமாக ஒழிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஈவன் திராவிட மாடல் அப்படிங்கிற இந்த ஆட்சியை நம்ம எடுத்தாலும் அதில் ஒரு வேட்பாளர் அவங்க வைக்கிறாங்கன்னா அவங்க கேஸ்ட் பேஸ்டாக பார்த்துட்டு தான் வைக்கிறாங்க. எத்தனை பேர் இந்த ஜாதிக்கு ஓட்டு போடுவாங்க, எத்தனை பேர் இந்த சாதிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, யார் இந்த பொது தொகுதியில் இருக்கணும், யார் இந்த தனி தொகுதியில் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் தீர்மானிக்கிறது கேஸ்ட்டு தான். அப்போ இந்த கேஸ்ட் இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படின்னா இங்கே பாதிக்கப்படக்கூடிய கேஸ்ட் இன்னும் இருக்கலாம். ஏகப்பட்ட இடத்துல பட்டியலினத்தை சார்ந்தவங்க, அந்த பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்க, இதில் எத்தனை பேர் எத்தனை வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் இந்த கேஸ்ட் பேஸ்டான நிறைய வெல்ஃபேரால் உயர்ந்திருக்காங்க, இது எல்லாமே பளிச்சுன்னு வெளியில் தெரியணும்னா இந்த சென்சஸ்னுடைய முடிவு வரும்போது தெரியும். உண்மையாக சொல்லப்போனால் இந்த சாதி ரீதியிலான இந்த வெல்ஃபேரில் உண்மையிலே சமூக நீதி கடைபிடிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை இந்த சென்சஸ் எடுத்து முடியும் போது நமக்கு தெரியும். இதில் பல அரசியல் மாற்றங்கள், ஏகப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய கொள்கை மாற்றங்கள், நிறைய அரசியல் கட்சியினுடைய உண்மை முகம் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சரி, இதற்கு யார் காரணம்? பாமகவினுடைய ஒரு தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்க்கலாம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்முடைய நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. கேஸ்ட் பேஸ்டான சென்சஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலேருந்து ஏதாவது அழுத்தங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரியான அழுத்தங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வருது. ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் இல்லாட்டி திமுக இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி, எங்களுக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையிலேயே நாம் இந்த வெற்றியை யாருக்கு யார் அப்படிங்கிறத விட இந்த ஒரு கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் அப்படிங்கிறது சரியாக நடந்து யாருக்கெல்லாம் சரியான முறையில் அந்த வெல்ஃபேர் கிடைக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் சரியான முறையில் அது கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்போம். அந்த உறுதி தான் எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனசுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். இல்லையா இந்த கேஸ்ட்ல இருக்கிறவன் வளர்ந்துக்கிட்டே இருக்கான், அந்த கேஸ்ட்ல இருக்கிறவன் தேஞ்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்றது நாளொன்றுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சண்டையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. சரி, நேரா அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில் இருக்கிற வரைக்கும் பிஜேபி தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு வகையில் ஒரு நியூஸாக வந்துட்டே இருந்துச்சு. நயினா நாகேந்திரன் அவர்கள் வராங்க, வந்த பிறகு அவங்க கரெக்டாக செய்தியாளர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்களோ, உதாரணத்துக்கு திராவிட மாடல் 2.0 வரப்போகுதாமே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அது அவங்க தான் சொல்லணும், அதெல்லாம் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற அந்த பதில் மட்டும் சொல்கிறார். இல்லை அரசியல் பணிகளை திமுக முன்னாடியே தொடங்கிருச்சுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னும் எலெக்ஷன் வர்றதுக்கு 10 மாதங்கள் இருக்கே, இப்போவே அவங்க தொடங்கினாங்க, அவங்க தொடங்கிட்டு போட்டோம், எங்களுக்கு இன்னும் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் முடிச்சிடுறாங்க. இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான அரசியல் அப்படின்னு சொல்கிறது பேசுறதுக்கு, புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பேசுவதற்கு, ஏன் அவங்க இப்போவே வந்து இந்த மாதிரியான ஆட்சிக்காக இல்லாட்டி ஓட்டுக்காக அவங்களுடைய அரசியல் பணியை தொடங்க வேண்டும், நாங்கள் ஏன் இன்னும் தொடங்கலை அப்படிங்கிறத மக்களிடம் வேலிடேட் பண்ணுறதுக்கான அந்த பதில் இருக்கான்னு கேட்டால் அது பிஜேபியிலேருந்து மிஸ் ஆகுது. ஒருவேளை அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் பேசினனால அந்த மாதிரியான கண்டென்ட், நிறைய டேட்டா, அந்த டீட்டெயில்ஸ் இதை கேட்டு பழகினால நம்ம இப்படி கேட்குறோமோ என்னமோ அப்படிங்கிறது தெரியலை. நார்மல் அரசியல்வாதியாக நயினா நாகேந்திரன் அவர்கள் இருப்பதால் பிஜேபியினுடைய வளர்ச்சி இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விதான். எஸ்பி வேலுமணி அவர்கள் கூட கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு, நாங்கள் ஓட்டு கேட்கும்போது எடப்பாடியார் அவர்களுடைய பெயரை சொல்லி தான் ஓட்டு கேட்போமே தவிர பிஜேபி சொல்லிலாம் கிடையாது, இது நம்ம ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீமானவர்களை பற்றியும் கடந்த 2-3 தினங்களாக அதிகமான செய்திகள் வெளிவரவில்லை. சொல்லப்போனால் மீடியாவினுடைய முக்கியத்துவம் இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் இல்லாட்டி அந்த பிரச்சனையில் இருக்கிறதுனால இந்த அரசியல் செய்திகளுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் போய்விட்டார்களோ என்னவோ, அதை நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டு மீடியாவை நீங்கள் தானே அதிகமாக கண்காணித்து கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப முக்கியமாக விஜய் அவர்களுடைய கோரிக்கை, பாய்ஸ் நீங்கள் தான் எனக்கு ப்ரீஷியஸ், அதாவது அவங்களுடைய தொண்டர்களையும் அவங்களுடைய சக அந்த நட்புகளையும் அவர் ரொம்ப பெரிய அளவில் மதிக்கிறார். கோவை மக்களுக்கு அவர் மரியாதை செலுத்துகிறார். ஆனால் கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிங்கிறது தான் நம்முடைய கட்சியினுடைய கொள்கை. அதையும் தாண்டி சில நபர்கள் குதிப்பது, நிறைய பேர் ட்ரோல் மெட்டீரியலாக மாறிச்சு. டிவிகேவினுடைய சில விஷயங்கள், அனில் அப்படின்னு சொல்லி அவங்கள கேலி பண்ணுறதும், மரத்துலேருந்து குதிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதும், அவர் தான் வனத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் உட்பட பல நபர்கள் கேலி கிண்டலுக்கு சொன்னதும் இப்படின்னு சொல்கிற பல விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அன்பை வெளிக்காட்டினாலும், அதீத அன்பை வெளிக்காட்டினாலும் அது அடுத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருக்கணுமே தவிர கேலி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்களை இனிமேல் நாம் செய்யக்கூடாது. அப்படி செய்வங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்.
ஒரு அரசியல்வாதியினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு என்ன தெரியுமா? அவங்கள ஃபாலோ பண்ணுற அந்த அரசியல்வாதி, அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட தொண்டர்களை வழி நடத்துவது அப்படிங்கிறது தான். தவறான வழியில் வழி நடத்தாமல் நாம் இப்படி தான் இருக்கணும், கட்டுக்கோப்புடன் இருக்கணும், நமக்குன்னு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, என்னை ஃபாலோ பண்ணி வரும்போது விஜய் அவர்களுடைய வண்டி போகுது, பின்னாடி வரக்கூடிய பைக்கில் ஹெல்மெட்டே இல்லாமல் போகிறாங்க, நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் நடக்குது, இதெல்லாம் கண்கூட நம்ம பார்க்குறாங்க. இதெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறுது. விஜய் அவர்களுக்கு ஒரு தப்பான ஒரு இமேஜை உருவாக்கி கொடுக்குது. இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் கோரிக்கை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒழுங்கு நடவடிக்கை குழு அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. அதனுடைய தலைவராக விஜய் அவர்களும் அடுத்ததாக 4 மண்டலங்களுக்கும் தலைவர்களை தீர்மானித்து தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை செய்திருக்கிறது. இதுதான் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகள். இதை தாண்டி நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.